நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் பாடத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 2 பாடங்களையும் நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி 2 பாடத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது காந்தவியல் தனியாக மின்னியல் தனியாக பார்த்துருப்போம். இங்கே வந்து மின்காந்தவியல், அதாவது மின்சாரம் வந்து பார்த்தோன்னா காந்தவியலில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடம் ரொம்ப ஈஸி தாங்க. சரிங்களா? ஒரு 4 டெஃபினேஷன் இருக்கும், அதுக்கான அளவுகள் இருக்கும், அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய சோதனைகள் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. சரிங்களா? அதனுடைய பண்புகள் மட்டும் அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் அந்த படத்தை. ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, காந்தப்புலம். சரிங்களா? காந்தப்புலம் அப்படின்னா என்னென்னா, காந்தத்தை சுற்றி உள்ள காந்தத்தன்மையை உணரக்கூடிய இடம் தான் வந்து காந்தப்புலம். சரிங்களா? ஒரு காந்தம் இருக்குன்னா அதை சுற்றி வந்து பார்த்தோன்னா என்னது, அந்த காந்தத்தினுடைய தன்மை உணரக்கூடிய இடம் தான் வந்து நம்ம காந்தப்புலம்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து பி அப்படிங்கிற அழகீட்டால் குறிப்பாங்க. சரிங்களா? குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா பின்னு குறிப்பாங்க. இதனுடைய அழகு என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்லா. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது காந்த விசை கோடுகள். காந்த விசை கோடுகள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வந்து காந்தப்புலத்தில் வரையப்பட்ட ஒரு வளைவான கோடுகள் தான் வந்து காந்த விசை கோடுகள்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து காந்த பாயம். காந்த பாயம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லக்கூடிய காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை. உதாரணத்துக்கு பாருங்கள், இது ஒரு பரப்புன்னு எடுத்துக்கலாம். இதன் வழியாக கடந்து செல்லக்கூடிய காந்த விசை கோடுகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம், காந்த பாயம்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதனுடைய அலகு என்னென்னு பார்த்தோன்னா வெபர். சரிங்களா? அலகு தான் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துங்க. அதாவது முன்னே என்ன சொன்னோம், காந்த புலத்தினுடைய அலகு, அதாவது பியினுடைய அலகு என்னது, டெஸ்லா. இதுவே வந்து பார்த்தோம்னா இங்கே இப்போ என்ன சொன்னோம், காந்த பாயத்தினுடைய அலகு பை ஈக்குவல்ட்டு என்னது, அதனுடைய அலகு வந்து பார்த்தோன்னா வெபர்னு சொல்லி சொல்லுவோம். அதை பைங்கிற குறியீட்டால் குறிப்போம். அடுத்தது பாருங்கள், காந்தப்புல அடர்த்திக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. காந்தப்பாய அடர்த்திக்கான ஃபார்முலா அது என்னது, ஒன்றும் இல்லை, இந்த காந்தப்பாயமானது ஓரளவு பரப்பின் வழியாக போகும்போது சொல்லக்கூடியது என்னது, காந்தப்பாய அடர்த்தி, அதாவது பை பை ஏ. சரிங்களா? அது ஓரளவு பரப்பின் வழியாக அதற்கு இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்னது, செங்குத்தாகன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக அமைந்த ஓரளவு பரப்பை கடந்து செல்லக்கூடிய காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை தான் என்னது, காந்தப்பாய் அடர்த்தின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ முன்னே என்ன போட்டோம், காந்தப்பாயத்திற்கு வெப்பர்னு போட்டோம். இங்கே ஏரி எக்ஸ்ட்ரா டிவைடட் பையில் வருதா, ஸோ ஏரியாவுக்கு என்னது மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ அதனுடைய அலகு என்னது, வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். சரிங்களா? காந்தப்பாயம்னா வெப்பர், காந்தப்பாய் அடர்த்தினா வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள், போன படத்தில் வந்து பார்த்தோன்னா புறாவுக்கு வந்து என்னது, காந்த புலத்தை வந்து பார்த்தோன்னா உணரக்கூடிய தன்மை இருக்குன்னு சொன்னோம். அதனால தான் எங்கே போனாலும் அது திரும்ப ரிட்டாகன் ஆகுதுன்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஆமை கொடுத்துருப்பாங்க. சில கடல் ஆமைகள் அவை பிறந்த கடற்கரையோரம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து முட்டையிடுகின்றன. ஒரு ஆராய்ச்சியில் ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையை கண்டறிய புவிகாந்த உருப்பதித்தல் என்னும் முறையை கையாளுகின்றன என்று கூறப்படுகிறது. இந்த ஆமைகள் புவியின் பல்வேறு இடங்களில் உள்ள காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றல் கொண்டவை. இந்த நினைவாற்றல் அவை தாயகத்திற்கு திரும்ப உதவுகின்றது. சரிங்களா? அதாவது இந்த ஆமைகள்லாம் வந்து பார்த்தோம்னா பல வருஷங்களுக்கு அப்புறம் முட்டையிடுறதுக்காக திரும்ப வந்து அது பிறந்த இடத்துக்கே வந்து முட்டையிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து இந்த காந்தப்புலத்தை வந்து பார்த்தோன்னா அதோட நினைவில் வச்சுக்க உதவுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், காந்த விசை கோடுகளுடைய பண்புகள். ஸோ அந்த இப்போ காந்த விசை கோடுன்னு பார்த்தோம் இல்லையா, அதனுடைய பண்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காந்த விசை கோடுகள் வந்து பார்த்தோம்னா காந்தத்தினுடைய உட்புறம் ஊடுருவி செல்லும் தொடர் வளைகோடுகள். அது மட்டும் இல்லாமல் காந்த விசை கோடுகள் காந்தத்தினுடைய வடதுருவத்தில் துவங்கி தென் துருவத்தில் முடியும். அது மட்டும் இல்லாமல் காந்த விசை கோடுகள் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. அது மட்டும் இல்லாமல் இவை காந்தத்தின் நடுப்பகுதியை விட துருவங்களில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இது காந்தத்தினுடைய நடுப்பகுதியை விட துருவங்களில் தான் என்னது அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வளைகோட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடுகானது காந்தப்புலத்தினுடைய திசையை காட்டுகிறது. சரிங்களா? ஸோ இந்த பண்புகள் ரொம்ப முக்கியம். இதில் எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம், நல்லா படித்து வச்சுக்கிங்க. அடுத்தது மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியன் அயர்ஸ்டேட். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துங்க, இதை போதுமானது. இதில் ஒரு சோதனைகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த சோதனைகள்லாம் நமக்கு தேவையில்லாது. சரிங்களா? அடுத்தது இதே மாதிரி இந்த பாருங்கள், காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பயன் கடத்தியில் உருவாகக்கூடிய விசை என்னன்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா வரிசையாக டெரைவ் பண்ணி போட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த டெரிவேஷனாக நமக்கு தேவைப்படாது, டேரெக்டாக நம்ம அதனுடைய ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம். அந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துங்க, அது முக்கியமான ஃபார்முலா. என்னது, அதோடைய விசை எவ்வளோன்னு பார்த்தோம்னா F=ILB. எஃப்ங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த விசை. அடுத்து ஐ முடித்து பார்த்தோம்னா மின்னோட்டம், எல்லுங்கிறது நீளம், பிங்கிறது என்ன பார்த்தோம், காந்த புலம்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? விசை ஒரு வெக்டார் அளவுன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது நமக்கு தெரியும். என்னது, விசை வந்து ஒரு வெக்டார் அளவுன்னு தெரியும். வெக்டார் அளவுன்னு என்ன சொன்னோம், எண் மதிப்பும்
திசை இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இதனுடைய திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ளெமிங் வந்து ஒரு விதி கொடுத்துருப்பாரு. அது வந்து என்னது ஃப்ளெமிங் இடது கை விதின்னு சொல்லுவோம். பின்னாடி வந்து வலது கை விதியும் படிப்போம். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் என்னது ஒவ்வொரு விரலும் எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்துங்க. அதுதான் கொஸ்டின் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இடது கரத்தினுடைய பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இது மூணு வந்து பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக வச்சுக்கிறீங்க. அதாவது படத்தில் காட்டின மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தோன்னா செங்குத்தாக வைக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது வந்து பார்த்தோம்னா என்னது மின்னோட்டத்தின் திசையை நடுவிரல் காட்டும். சரிங்களா, மின்னோட்டத்தின் திசையை வந்து பார்த்தோன்னா இந்த நடுவிரல் காட்டும். அடுத்து வந்து சுட்டு விரல் வந்து அந்த காந்தப்புலத்தினுடைய திசையை காட்டும். அடுத்து கட்டை விரல் வந்து எதை காட்டும், கடத்தி இயங்கக்கூடிய திசையை காட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, மூணு தான் என்னது மின்னோட்டத்தின் திசையை நடுவிரலும், சுட்டு விரல் காந்தப்புலத்தினுடைய திசையையும், பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசையும் குறிக்கும். சரிங்களா, அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதே கரெக்டாக படிச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்தது இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா மின் மோட்டார். சரிங்களா, மின் மோட்டார் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய கருவி தான் இது மின் மோட்டார்னு சொல்லுவோம். சரிங்களா, இதை மட்டும் இங்கே பார்த்துங்க, இது போதுமானது. மின் மோட்டார்னா என்னது மின் ஆற்றலாக இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடியது, அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், அதாவது இங்கே மின் மோட்டார் வந்து எப்படி இயங்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது காந்தப்புலத்தில் வந்து கம்பி சுருளை வைக்கும் பொழுது அந்த கடத்தின் வழியே என்னது அதாவது கம்பி சுருளின் வழியே மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடத்தின் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டமும் இந்த காந்தப்புலத்தினுடைய திசையை வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இந்த கம்பி சுருளானது சுழலும். சரிங்களா, இந்த சுழல வேகத்தை வந்து பார்த்தோம்னா எப்படிலாம் அதிகரிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கம்பி சுருளுடைய மின்னோட்டத்தின் வலிமையை அதிகரித்தல், அதாவது உள்ளே செலுத்தக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு என்ன பண்ணுறோம் அதிகரிக்கலாம். அதை விட்டோம்னா அது கம்பி சுருளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு 100 யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் என்னது 150, 200 அந்த மாதிரி பார்த்தோம்னா கம்பிச்சூழலோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்பிச்சூளுடைய பரப்பளவு அதிகரித்தல். சரிங்களா, அதாவது இப்போ இங்கே இந்த சைஸ் இருக்குதுன்னா இதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் பெருசாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காந்தப்புலத்தினுடைய வலிமை அதிகரித்தல். ஸோ இதெல்லாம் வந்து என்னது கம்பிச்சூளானது அந்த காந்தப்புலத்தில் வேகமாக சுழறதுக்காக செய்யக்கூடிய காரணிகள். சரிங்களா, அடுத்தது மின்காந்த தூண்டல். இதை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தா மைக்கேல் ஃபாரடே. சரிங்களா, இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க போதுமானது. சரிங்களா, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. மேக்ஸிமம் அந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. அடுத்து ஒரு 3 சோதனைகள் நிறுத்திருப்பார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அடுத்து பாருங்கள், மைக்கேல் ஃபாரடே பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க. மைக்கேல் ஃபாரடே ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஆவார். அவர் மின்காந்தவியல் மற்றும் மின்வேதியியல் போன்ற அறிவியல் பிரிவுகளுக்கு பெரும் பங்களித்தார். அவரது முக்கிய கண்டுபிடிப்புகளில் அடிப்படை மின்காந்த தூண்டல், டயாகாந்தத்தன்மை மற்றும் மின்னாற்பகுப்பு. சரிங்களா, இது மூணுமே வந்து முக்கியமான அது அறிவியலில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துது. சரிங்களா, என்னது மின்காந்த தூண்டல், டயாகாந்தத்தன்மை, இன்னொன்று மின்னார் பகுத்தல். சரிங்களா, இது வந்து முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவருடைய முக்கியமான கண்டுபிடிப்புகள். சரிங்களா, அடுத்தது ஃப்ளெமிங்கினுடைய வலக்கை விதி சொன்னோம் இல்லையா, இன்னொரு விதி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இது இப்போ முன்னே வந்து பார்த்தோன்னா இடக்கையோட பெருவிரல், ஆள்காட்டி விரல், சுட்டு விரல் மூணு சொன்னால் இப்போ என்னது வலது கையினுடைய பெருவிரல், சுட்டு விரல், ஆள்காட்டி விரல் இது மூணு வந்து ஒன்றுக்கு ஒன்றா செங்குத்தாக வச்சுக்கும் போது சுட்டு விரல் இது காந்தப்புலத்தினுடைய திசையும், பெருவிரல் கடத்தி எங்கள் திசையும், நடுவிரலானது மின்னோட்ட திசையும் குறிக்கும். சரிங்களா, இது வந்து ஃப்ளெமிங்கினுடைய வலக்கை விதி அல்லது மின்னீற்று விதின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, நல்லா பார்த்துக்குங்க. சேம் அங்கே சொல்லிக்கிறதே சொல்லியிருப்பாங்க, பட் ஆனால் ஆர்டர் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது மின்மாற்றி. சரிங்களா, மின்மாற்றி நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா குறைந்த மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தமாகவும், உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாகவும் மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய கருவி தானே இது மின்மாற்றின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இது வந்து எதன் அடிப்படையில் செயல்படுதுன்னா மின்காந்த தூண்டலுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. சரிங்களா, இதில் இதை மட்டும் தெரிஞ்சுக்க, மின்மாற்றியில் இது போதுமானது. என்னது மின்மாற்றின்னு என்ன, குறைந்த மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தமாகவும், உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாகவும் மாற்ற பயன்படக்கூடிய கருவி தான் இது மின்மாற்றின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஏற்று மின்மாற்றி. ஏற்று மின்மாற்றியில் பாருங்கள், குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை உயர் மாறுதிசை மின்னழுத்தமாகவும், உயர் மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் மின்மாற்றி. சரிங்களா, ஒன்றும் இல்லைங்க, ஏற்று மின்மாற்றினா என்னது, அது குறைந்ததிலிருந்து அதிகம் போனால் அது ஏற்று மின்மாற்றி. இதை இறக்கு மின்மாற்றி அப்படிங்கிறது அதிகத்திலிருந்து கம்மியாக வருது. சரிங்களா, பாருங்கள், உயர் மாறுதிசை மின்னழுத்தத்தை குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றினா அது என்னது இறக்கு மின்மாற்றி. சரிங்களா, அவ்வளோதான். ஏற்று மின்மாற்றியில் எப்படி இருக்கும் பாருங்கள், அதாவது இது வந்து பீனா பிரைமரி, எஸ்னா செகண்டரி. சரிங்களா, அதாவது இரண்டாம் நிலை கம்பிச்சுருள், முதல்நிலை கம்பிச்சுருள்னு சொல்லி 2 இருக்கும். சரிங்களா, ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா பிரைமரியில் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும், இதனோட செகண்டரி விடன்னு சொல்லியிருப்பாங்க. என்னங்கிறது எண்ணிக்கை, விங்கிறது மின் அழுத்தம், ஐங்கிறது மின்னோட்டம். சரிங்களா, அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து இறக்க மின்மாற்றிக்கு NS <
என்பின்னு இருக்கும். சரிங்களா, இதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இயக்க மின்மாற்றியில் வந்து என்னது பிரைமரி காயில் தான் வந்து அதிகமாக இருக்கும், செகண்டரி காயில் வந்து கம்மியாக இருக்கும் அதனுடைய எண்ணிக்கை. அடுத்து உங்களுக்கு தெரிய கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஏட்டு மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது ஆனால் மின்னோட்டத்தை குறைக்கிறது. சரிங்களா, இது வந்து என்னது மறுதலையமைனா இப்படி மாறி அமையும். எப்படி மின்னோட்டமானது அதிகரிக்கும், அப்போ அந்த டைமில் அது மின்னோட்டமானது குறையும். சரிங்களா, இந்த அடிப்படையில் வெப்பம் ஒளி போன்ற வடிவில் ஒரு மின்னேற்றில் ஆற்றல் இழப்பு ஏற்படும். சரிங்களா, அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இப்படி எங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜென்ரலாக நடத்தும்போது என்னது வெப்பம் ஒளி இந்த மாதிரியான வடிவில் என்னது நமக்கு ஆற்றல் இழப்பானது ஏற்படும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலா தெளிவாக பார்த்துக்குங்க. என்னது N1/N2. சரிங்களா, N1ங்கிறது என்னது பிரைமரி, N2ங்கிறது செகண்டரி. அதேமாதிரி VP/Vs அப்படிங்கிறது VP அப்படிங்கிறது என்னது மின்னழுத்தம், அதாவது பிரைமரியோட மின்னழுத்தம், முதன்மை சுருளினுடைய மின்னழுத்தம். இது செகண்டரி, இரண்டாம் நிலை சுருளுடைய மின்னழுத்தம். சரிங்களா, அது இரண்டாம் நிலை சுருள்னு சொல்லலாம் அல்லது துணை சுருள்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது IP/Isனா IP அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா முதன்மை சுருளினுடைய மின்னோட்டம், இது துணை சுருளினுடைய மின்னோட்டம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது 2 கொடுத்துட்டு ஏதாவது 3 கொடுத்துட்டு மீதி ஒன்று கேட்பாங்க. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்குங்க. என்னது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா என்னது பிரைமரி சுருள் வந்து பார்த்தோன்னா மேலே இருக்குது, செகண்டரி வந்து கீழே இருக்குது. சரிங்களா, அவ்வளோதான். பாருங்க, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க N1/N2 = VP/Vs. சரிங்களா, N1 அப்படிங்கிறது முதன்மை சுருள், அதே மாதிரி VPங்கிறது முதன்மை சுருளுடைய மின்னழுத்தம், N2ங்கிறது துணை சுருள், அதே மாதிரி Vsங்கிறது துணை சுருளுடைய மின்னழுத்தம். அடுத்தது N2/N1 = IP/Is. அதாவது இங்கே வந்து பார்த்தோன்னா மாறி இருக்குது. சரிங்களா, அப்போ என்னது N2/N1 = IP/Is. ஸோ அப்போ இது மாற்றி எழுதியிருக்காங்க, இது தவறு. சரிங்களா, ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மாற்றி எழுதியிருக்கு. என்ன வரணுங்க IS/IPன்னு வரணும். சரிங்களா, ஸோ தவறாக எழுதியிருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிங்க. IS/IP, அதாவது எல்லாமே வந்து என்னது பிரைமரி சுருள் மட்டும் இருக்கும், ஆனால் மின்னோட்டத்தில் மட்டும் அது அப்படியே மாறி இருக்கும். சரிங்களா, மின்னோட்டத்தில் மட்டும் வந்து துணை சுருள் பை முதன்மை சுருள்னு போட்டுக்கோங்க. மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் என்னது முதன்மை சுருள் பை துணை சுருள்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி எழுதிடாதீங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. என்னது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் N1/N2, அதே மாதிரி VP/Vsன்னு இருக்கும். சரிங்களா, ஆனால் இது மின்னோட்டம் மட்டும் அப்படியே மாறி இருக்கும். எப்படி முதல்ல துணை சுருள் இருக்கும், அப்புறம் தான் என்னது முதன்மை சுருளான இருக்கும். சரிங்களா, அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க, கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி எழுதிடாதீங்க. அடுத்தது மின்காந்தத்தினுடைய பயன்கள். இது வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும். இங்கே இந்த ஒலிபெருக்கில் வந்து பார்த்தோன்னா மின்காந்தமானது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் மின்சார ரயிலில் நம்ம முதல் பாடத்திலே பார்த்துருப்போம் எப்படி இயங்குதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா, ஸோ இந்த பறக்கும் ரயிலில் வந்து காந்தப்புலத்தின் மின்காந்தத்தின் பயனாளர் தான் இயங்குது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் MR ஸ்கேன்லாம் வந்து என்னது அங்கே வந்து பார்த்தோன்னா பயன்படுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அங்கே மிக வலிமையான மின்காந்தத்தை யூஸ் பண்ணியிருப்போம்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருப்போம். அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்தோம்னா இந்த பாடமானது முடிவடையுது. சரிங்களா, மீண்டும் வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்த பாடத்தில் அவ்வளோ. இதோட வந்து பார்த்தோன்னா காந்தப்புலம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம வேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, இதோட இன்றைக்கி ஃபிசிக்ஸ் முடிஞ்சு அடுத்தது வேதியியல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகேங்க, நன்றி.